ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் வேர்க்கடலை சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். வேர்க்கடலையில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். லைட்டாக கலர் செஞ்சானா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. புளி கொஞ்சம் முருகலாக ஆகணும். இப்போ ஒரு பத்தை தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த பொருள் எதுவுமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். சட்னி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆடினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சட்னியை இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன். இந்த சட்னி தண்ணியாக அரைச்சாலும் நல்லாயிருக்கும், திக்காக அரைச்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா தாளிச்சிக்கோங்க. நல்லா தாளித்து வாசனை வந்ததும் இது சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியில் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அவ்வளோதான். நல்ல கமன்னு சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி செய்ய நமக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப குவிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.